அஸ்ஸலாமு அலைக்கும். அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பொதுவான அறிவுரைகளை கூறியிருக்கின்றான். முதலாவது, இந்த உலகம் முழுவதையும் படைத்து காக்கின்ற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனே. உண்மையில் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன. இரண்டாவது, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறு உலக வாழ்க்கை ஒன்று உண்டு. இங்கு நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் அங்கு நாம் கணக்கு சொல்லியாக வேண்டும். நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ற விளைவுகளை அங்கே நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை முடிவு செய்கின்ற முழு அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கின்றது. மூன்றாவது, வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு யாரையுமே நாம் இணையாக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக நாம யாரையும் நேசிக்கவோ அஞ்சவோ கூடாது. நான்கு, ஆக்கல் அளித்தல் முறைகளில் அல்லாஹ் ஒருவனிடமே உதவி கேட்க வேண்டும். இது தொடர்பாக அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரையும் நம்புவதோ அவர்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பதோ முற்றிலும் கூடாது. ஐந்தாவது, அல்லாஹ்விடம் தேவைகளை நாம் முறையிடும் போது அவனுடைய உயர் பண்புகளை கூறி புகழ்ந்த பின்னரே நாம் அவனிடம் துவா கேட்க வேண்டும். துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நிராசை அடைந்து விடக்கூடாது. ஆறாவது, அல்லாஹ்விடம் நாம் ஒரு துவா செய்யும் போது பொதுப்படையாகவே கேட்க வேண்டும். குறிப்பிட்டு கேட்பது நமக்கு நல்லதாக அமையாது. ஏனென்றால், இதுதான் வேண்டும் யா அல்லாஹ், எனக்கு இதை தான் தர வேண்டும் என்று நாம் கேட்போம். அதை இறைவன் நமக்கு தந்து விடுவான். அப்படி தரும்போது அதனுடைய பின் விளைவுகள் நமக்கு பாதகமாக இருந்தால் நாம் வருந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். அதே நேரத்தில் பொதுப்படையாக நலன்களை கேட்டு அவற்றை அல்லாஹ் நமக்கு தரும்போது எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. உதாரணமாக, ஒரு நாடு நலம் பெற வேண்டும் என்றால் நல்ல ஒரு தலைமை அமைய வேண்டும். அதை நாம் இறைவனிடம் கேட்கும் போது, இறைவா, குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து இவரை தலைவராக்குவாயாக என்று நாம் கேட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய கணிப்புகள் அவர் விஷயத்தில் பொய்த்து போய்விடலாம். அதனால் நாடு முன்னேற்றத்திற்காக யாருடைய தலைமை பொருத்தமானதோ அவரையே நீ தலைவராக்குவாயாக என நாம் துவா கேட்டால் அதுதான் சிறந்த முறையாகும். ஏழாவது, நல்லவர்களுடைய அருகில் இருந்து அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நாம் நடக்க வேண்டும். தீயவர்களை விட்டு தூரமாகி அவர்களுடைய பண்பாடுகளை அடியோடு தவிர்த்து விட வேண்டும். இந்த 7 அறிவுரைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி தருகின்றான். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இந்த அல் ஃபாத்திஹா சூராவை நாம் ஓதி வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இதனுடைய பொருளையும் அதனுடைய தஃசீரையும் உணர்ந்து நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த ஃபாத்திஹா சூராவை நாம் ஓதி வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.